ஹேர் கட் பண்ண வந்த இந்த பொண்ணோட செயினை இந்த சலூன்ல ஒர்க் பண்றவன் அந்த பொண்ணுக்கே தெரியாம கழட்டி இவனோட பாக்கெட்ல போட்டுக்கிறான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்ல கவனிக்காம அங்கிருந்து எழுந்து போயிடுறான். இவனும் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து பாக்குறான். அது ஒரிஜினல் கோல்டு தான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு மறுபடியும் வரா. என்னோட செயினை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும் போது தெரியலிங்க மேடம், இங்க தான் எங்கன்னா விழுந்திருக்கா சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு அங்க இருந்த எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வரும்போது இருந்த செயின் இப்ப எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் இவளுடைய ஃப்ரெண்ட் ஒரு செயினை போட்டு வந்து காமிப்பா. அது பாக்குறதுக்கு அச்சசில் இவளோடது மாதிரியே இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்னா இது யார் கொடுத்தான்னு சொல்லி கேட்கும் போது என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இவன் என்ன பண்றானா அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிராவும் திறந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவ வந்துருவா. இவளோட ஃப்ரெண்டு கிட்ட இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவனும் ஹாய் மேடம் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கறா. ஃபர்ஸ்ட் இவ எதுவும் தெரியாத மாதிரி விட்டுறா. அடுத்த நாள் அதே சலூன்ல ஒருத்தன் வந்து ஹேர் கட் பண்ணிடுறான். அந்த மாதிரி அவனோட கழுத்துல இருந்த டாலரும் கழட்டிக்கிறான். ஆனா அது இவனுக்கு வச்ச ஒரு ட்ராப்னு இவனுக்கு தெரியாது. இவன் எப்பயும் போல திருடுற மாதிரி தெரியுறான். அடுத்த நாள் மறுபடியும் இந்த கிஃப்ட்டை கொடுக்கிறதுக்காக போவான் பாருங்க. பார்த்தா இவன் திருடினவன அங்க நிக்கிறான். கொஞ்ச நேரத்துல இவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. நீ திருடினது எனக்கு ஃபர்ஸ்ட்லயே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உனக்கு வச்ச ட்ராப், உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க.